Hi friends, welcome to Zeenath's World. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி ஹைதராபாத் சிக்கன் மசாலா ரெசிபி. இத எப்படி ஸ்பைசியா நல்லா டேஸ்டா சிம்பிளா எப்படி உங்களுக்கு பண்றதுன்னு சொல்லி தர போறேன். இப்போ நம்ம இத எப்படி பண்றதுன்னு பாப்போம். நான் ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். அது கூடவே நம்ம மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், எண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அது கூடவே தயிர் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூடவே போட்டு நல்லா பெரட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம அதுக்குள்ளே ஃப்ரைட் ஆனியனை பண்ணிடலாம். இங்கே அடுப்பில் நான் எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா ப்ரௌனாக வறுத்துட்டேன். அதில் பாதி ஃப்ரைட் ஆனியனை இதில் போட்டுருவோம். மீதியை நம்ம அப்புறம் போட போகிறோம். இப்போ இதில் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா பெரட்டி வச்சிடலாம். இப்போ இங்கே அடுப்பில் பேனில் ஒரு 7-8 காஞ்ச மிளகாவை போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் தனியா. இப்போ மசாலா நல்லா ஸ்மெல்லு வர வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் போட்டுட்டு அது கூடவே பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி இது கூடவே போட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருவோம். இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம வெங்காயம் ஃப்ரை பண்ண அதே எண்ணெயிலேயே ஒரு 3 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவை அதில் போட்டு நல்லா வதக்குவோம். நல்லா மேலே எண்ணெய் படுற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அந்த சிக்கன் மசாலாவை அப்படியே இதில் போட்டுடலாம். தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ இதுலேயே தண்ணி விடும். 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்துடலாம். இப்பவே சிக்கன் 3/4% அளவு வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த மிக்ஸி ஜார்ல உள்ள மிச்ச மசாலால எவ்வளவுக்கு நம்ம கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி இதில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். ஒரு 3 பச்சை மிளகாவை கீரி இதில் போட்டுடலாம். இப்போ மிச்சம் இருக்கிற அந்த ஃப்ரைட் ஆனியன் அதையும் இதில் போட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி ஆனியன் வறுபட்டுருக்கணும். அப்போதான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஃபைனலாக இந்த கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டு எடுத்துருவோம். இப்போவே சரியான வாசனை அடிக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம கொத்தமல்லியை தூவி விட்டுறலாம். இது சப்பாத்திக்கு இடியாப்பத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல்லையே இருக்கும் இதோட டேஸ்ட்டு. ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.